18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. பாஜக 3வது முறையாக ஆட்சியமைத்த பிறகு நடைபெறும் முதல் மக்களவை கூட்டத்தொடரில் என்னென்ன நிகழ்வுகள் அரங்கேறும் என்பதை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களையும் பெற்றதால் மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. 234 இடங்களில் வென்று வலுவான எதிர்க்கட்சிகளாக மக்களவையில் இந்தியா கூட்டணி அமர்கிறது. இந்த சூழலில் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக அறிவிக்கப்பட்டுள்ள பர்த்ருஹரி மகதாப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்லும் பர்த்ருஹரி மகதாப் காலை 11 மணிக்கு மக்களவையை கூட்ட உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் மக்களவைத் தலைவரான பிரதமர் நரேந்திர மோடியை அவையின் உறுப்பினராக பதவியேற்க இடைக்கால தலைவர் பர்த்ருஹரி மகதாப் அழைப்பு விடுப்பார். 18வது மக்களவை கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்களில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க உள்ளனர். மக்களவை இடைக்கால தலைவர் பர்த்ருஹரி மகதாப் முன்னிலையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாளை பிற்பகல் 1 மணி முதல் 3 மணிக்குள் பதவியேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 27ஆம் தேதி மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இதனிடையே புதிய மக்களவைத் தலைவராக தேர்வாகப் போவது யார் என்ற கேள்வி நீடித்து வருகிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய இரு கட்சிகளுமே மக்களவைத் தலைவர் பதவியை எதிர்பார்ப்பதாக கூறப்படும் நிலையில் அப்பதவியை பாஜக விட்டுக் கொடுக்காது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முறை ராஜஸ்தான் எம்பி ஓம் பிர்லா மக்களவைத் தலைவராக செயல்பட்டார். அவருக்கே பாஜக மீண்டும் வாய்ப்பு அளிக்குமா அல்லது பாஜக மூத்த தலைவர்கள் டி புரந்தேஸ்வரி, ராதா மோகன் சிங் ஆகியோரில் யாரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகருக்கு உதவ காங்கிரஸை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ், திமுகவை சேர்ந்த TR பாலு, பாஜகவை சேர்ந்த ராதா மோகன் சிங் மற்றும் ஃபக்கன் சிங் குலாஸ்தே, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதீப் பந்தோபாத்யாயை ஆகியோரை கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஆனால் தற்காலிக சபாநாயகராக காங்கிரஸ் MP கொடிக்குன்னில் சுரேஷை தேர்வு செய்யாததை கண்டித்து இந்த குழுவிலிருந்து விலக இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறைக்கும் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களவையில் காலை 11 மணிக்கு முதலாவதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் என்ற அடிப்படையில் உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள். அதன் பிறகு மாநில வாரியாக உறுப்பினர்கள் பதவியேற்பு நடைபெறும். தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை பதவியேற்க உள்ளனர்.